श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்திய. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததி ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் அதுவும் டாக்டர் விஎன் வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக பலவிதமான வியாக்கியானங்களை கம்பைல் பண்ணி ஸ்ரீ ராமானுஜாச்சாருடைய சம்ஸ்கிருத வியாக்கியானம், சின்னாமு ரங்கநாத பாட்ராச்சாருடைய மணிப்பிரவாள வியாக்கியானம், ஸ்ரீ கூத்தப்பாக்கம் நீலமேகாச்சாரியுடைய சமஸ்கிருத வியாக்கியானம் மற்றும் பரவாக்கோட்டை ஆண்டவன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகனுடைய ஆச்சரியமான தமிழ் எளிமையான வியாக்கியானம் மற்றும் அவருடைய டாக்டர் விஎன் வேதாந்த தேசிகனுடைய தெளிவுரை அடியேன் மற்றும் வீராபுரம் கோயில் சப்தம் வங்கீபுரம் நியாய வேதாந்த வித்வான் சடகோபாச்சார் வியாக்கியானம் மற்றும் ஸ்ரீ ராமதேசிகாச்சார் ஒப்பிலியப்பன் கோவில் அவருடைய வியாக்கியானம் எல்லாம் சேர்ந்து அடியேன் யதாசக்தி ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைய தினம் குரு பரம்பரை தியானத்தில் உய்யக்கொண்டாருக்கு அடுத்து மணக்கால் நம்பியை சேவிக்கிறார் சுவாமி. அனுஜித க்ஷமாயோகம் அபுண்யஜனபாதகம் அஸ்பிருஷ்டமதராகம் தம் ராமம் துரியமுபாஸ்மஹே. அஸ்பிருஷ்டமதராகம் தம்னு ஒரு பாடம், அஸ்பிருஷ்டமதிராகந்தம் அப்படின்னு ஒரு பாடம். இதில் சுவாமி மணக்கால் நம்பி, ஸ்ரீ ராமமிஸ்ரர் என்று அழைக்கப்படும் மணக்கால் நம்பி அவரை பற்றியதான வியாக்கியானம். ஸ்லோகம்: திருச்சி மாவட்டத்தில் லால்குடிக்கு அருகில் உள்ள மணக்கால் அக்ரஹாரத்தில் நித்தியசூரியான குமுதரின் அம்சமாக மாசி மகத்தில் அவதரித்தவர் ஸ்ரீ ராமமிஸ்ரர். இவரை மணக்கால் நம்பி என்றும் அழைப்பர். இவர் உய்யக்கொண்டாருக்கு 12 ஆண்டுகள் சுஸ்ரூஷை பண்ணின்றிருந்தார். ஆச்சாரிய கைங்கரியம் செய்து கொண்டு வேதாந்த உபதேசம் பெற்றவர். ஆச்சாரியனின் தேவிகள் பரமபதித்த பிறகு திரு மடப்பள்ளி கைங்கரியமும் செய்தவர். இவருக்கு சிஷ்யர்கள் 9 பேர். இதில் அனுஜித க்ஷமாயோகம் அப்படின்னா பொறுமையையும் மன அடக்கத்தையும் விடாதவர். அபுண்யஜனபாதகம் அப்படின்னா அபுண்யஜனங்கிறது அரக்கர்களுக்கு, ராட்சசர்களுக்கு, சாதுக்களுக்கு தீமை செய்யாதவராய். புண்ணியஜனம் அப்படிங்கிறத ராட்சசர்கள் அப்படின்னு ஏதோ ஒரு யூஃபமிசம், அதை ராட்சசர்களை புண்ணியஜனம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். அந்த அரக்கர்களுக்கு தீங்கு செய்யாதவராய், அதாவது சாதுக்களுக்கு தீமை செய்யாதவராய். அஸ்பிருஷ்ட மதராகம், மதுவை பருகியதால் உண்டான மதமும் கண்ணில் செம்மை நிறமும் இல்லாதவராய், செருக்கும் ஆசையும் இல்லாதவராய் உள்ள தம் பிரசித்தரான துரியம் நான்காமவரான ராமம், இந்த ராமரை, 4ஆவதான ராமரை, அதாவது ராமமிஸ்ரரை உபாஸ்மகே வழிபடுகின்றேன் என்று சொல்கிறார். அதாவது ராமஹா என்ற சொல் பொதுவாக தசரதராமன், பரசுராமன், பலராமன் இவர்களை குறிக்கும். இந்த மூவரிலும் வேறுபட்டு 4ஆம் ராமராய் உள்ள இந்த ராமமிஸ்ரரை, துரிய ராமராய் உள்ள இந்த ராமமிஸ்ரரை மணக்கால் நம்பியை உபாசிக்கிறேன் என்கிறார். 3 விசேஷணங்களால் மூவரிலும் வேறுபாட்டை விளக்குகிறார் இந்த ராமமிஸ்ரருக்கு. பரசுராமனுக்கு மாறு பொறுமையும் மன அடக்கமும் கிடையாது பரசுராமனுக்கு, ஆனால் இவருக்கு உண்டு. அதனாலேயே சக்கரவர்த்தி திருமகனின் பெருமையை பொறுக்க முடியாமல் அவருடன் எதிரம்பு கோத்தார் பரசுராமன்.
மனத்தை அடக்க முடியாமல் அரச பூண்டே இல்லாத அழித்து ஒழித்தார். தசரதராமனும் புண்ணிய ஜனம் எனப்படும் அரக்கர்களுக்கு தீங்கு விளைவித்தார். அரக்கர்களை புண்ணிய ஜனம்னு சொல்லுவார் சமஸ்கிருதத்தில். அந்த புண்ணிய ஜனம் என்ற அரக்கர்களுக்கு தீங்கு விளைவித்தார். ஆனால் இவர் புண்ணிய ஜனம் என்ற சாதுக்களுக்கு நல்லது பண்ணுவார், தீமை விளைவிக்க மாட்டார். மூன்றாமவரான பலராமன் மதுவை பருகி மதம் கொண்டு கண் சிவந்திருப்பார். மணக்கால் நம்பி பொறுமையும் மன அடக்கமும் கொண்டவர், புண்ணிய ஜனங்களுக்கு சாதுக்களுக்கு நன்மை செய்பவர், செருக்கும் ஆசையும் இல்லாதவர். இப்படி 3 ராமர்களிடம் உள்ள குற்றங்களை பெறாது 4ஆம் ராமராக ஆச்சரியமாக விளங்குகிறார் நம் ஆச்சாரியன் மணக்கால் நம்பி. இவர் உய்யக்கொண்டாரின் நேர் சிஷ்யர் ஆவர் என்று தெரிவிக்கிறார். ஸோ இப்படி 12 வருஷம் சுஸ்ரூஷ பண்ணி உய்யக்கொண்டாருக்கு வேதாந்த உபதேசம் பெற்றவர் இந்த மணக்கால் நம்பி. ஆச்சாரியனின் தேவிகள் பரமபதித்த பிறகு திருமடப்பள்ளி கைங்கரியமும் செய்தவர். புராண இதிகாசங்களில் புகழ்பெற்ற ராமர்கள் 3 அவர்களை காட்டிலும் வேறுபட்டவர் என்கிறார். போன ஸ்லோகத்தில் உய்யக்கொண்டாரை கண்ணனாக தியானம் செய்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் இவரை ராமனாக, 4வது ராமனாக, பழைய ராமர்களை காட்டிலும் சிறந்தவராக அறிமுகம் செய்கிறார் நமக்கு. சரி, அவள்லாம் சரி, பலராமன் பரசுராமன்லாம் ஓகே. கருணை பொறுமையாகிய ஆத்மகுணம் நிறைந்த தாசரதி ராமனை இவருக்கு ஒப்பிடலாமோ அப்படின்னா அதுவும் கூடாதான். ஏன்னா ராகவன் தாசரதி ராமன் புண்ணிய ஜனங்களை, அதாவது அரக்கர்களை ஒழிப்பதற்காகவே அவதரித்தவர். நம்ம ஆச்சாரியரோ புண்ணிய ஜனங்களுக்கு, அதாவது சாதுக்களுக்கு தத்துவோபதேசம் செய்து நன்மைகளை புரிபவர். அதனால் புண்ணியக்ஷேத்திர யாத்திரை செய்த பலராமனை இவருக்கு ஒப்பிடலாமோன்னா கூடாது. பலராமன் மதுபானம் செய்பவர், அவர் கண்கள் எப்போதும் சிவந்திருக்கும், மேலும் மதவெறி கொண்டவராக இருப்பார், கர்வம் வித்து இருப்பார். ஆச்சாரியரோ செருக்கு அகங்காரம் எதுவும் கிடையாது. இத்தகைய புகழ்பெற்ற ராமமிஸ்ரரை வணங்குகிறேன். இவர் நம் ஆச்சாரிய பரம்பரைக்கு உயிர் கொடுத்தவர். நாதமுனிகள் தன் பேரன் ஆளவந்தாருக்குத்தான் இவருக்கு உபதேசித்ததையெல்லாம் உபதேசிக்கும்படி உய்யக்கொண்டாருக்கு நியமித்தார். தமக்கு பின்னர் உய்யக்கொண்டாரை நாதமுனி தர்சன பிரவர்த்தகராக நியமித்து திருநாட்டிற்கு எழுந்தருளினார். பின்னர் உய்யக்கொண்டாருக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று இளையாழ்வாரைப் போல அனவரதமும் அத்தியந்த கைங்கரியங்களை செய்து உகந்திருந்தார் மணக்கால் நம்பி. ஒரு சமயம் உய்யக்கொண்டாரின் திருத்தேவிகள் ஸ்ரீ ஆண்டாள் திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டார். ஆகையால் வயிற்றாற்றாமை உடையவன் மடைப்பள்ளியில் உத்தியோகம் தேடி அமருமா போலே மணக்கால் நம்பி உய்யக்கொண்டானின் திருமாளிகையிலே மாதூரகர கைங்கரியம் செய்து மடப்பள்ளி கைங்கரியம் செய்து வந்தார். ஒரு சமயம் உய்யக்கொண்டாரின் குமாரத்திகள் 2 பேர் மணக்கால் நம்பி அவர்களை நீராட அழைத்து சென்றார். சின்ன குழந்தைகளை நீராடி திரும்பும் வேளையில் நடுவில் ஒரு வாய்க்கால் குழந்தைகளால் தாண்ட முடியாதபடி சேரும் சகதியுமாக இருந்தது. அதை கண்ட மணக்கால் நம்பி தானே அந்த வாய்க்காலின் குறுக்கே படுத்து கொண்டு தலைகீழ முதுகை காண்பித்து குமாரத்திகளை தன்னுடைய முதுகின் மேலே கால் வைத்து தாண்டி செல்லுமாறு கூறினார். அந்த குமாரிகளும் அவ்வாறே செய்து தங்களுடைய மாளிகைக்கு சென்று சேர்ந்தனர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உய்யக்கொண்டார் மிகவும் பிரீத்தராய் தேவரீருக்கு வேண்டியது என்ன என்ற மணக்கால் நம்பியிடம் கேட்டார். நம்பியும் தேவரீருடைய திருவடி கைங்கரியமே அடியனுக்கு பரமபோக்கியம் பரமபாக்கியம். உய்யக்கொண்டாரும் மணக்கால் நம்பிக்கு மனத்தாலும் வாக்காலும் செயலினாலும் செய்த பாபங்களை உச்சரித்த மாத்திரத்திலேயே போக்கக்கூடியதும் சகல வேதாந்தங்களின் ஞானத்தை கொடுக்கக்கூடியதுமான மோட்சோபாயமுமாக இருக்கும் மந்திர ரத்னமான துவயத்தை உபதேசித்து அனுகிரகித்தார் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிக்கை. சில காலம் சென்ற பின்னர் உய்யக்கொண்டார் தான் சரமதசையை அடையும் காலத்தில் நாதமுனிகள் தமக்கு உபதேசித்த சகல ஞானத்தையும் தர்சன பிரவர்த்தகத்தையும் மணக்கால் நம்பிக்கு உபதேசித்து தனக்கு பின்னர் மணக்கால் நம்பியே தர்சனத்தையும் வளர்த்து வர வேண்டும் என்று அனுகிரகம் செய்தார். பிறகு நாதமுனியின் திருவடியை தியானித்து திருநாட்டுக்கு எழுந்தருளினார். நாதமுனிகள் தன்னுடைய பேரன் யமுனை துறைவருக்கு தர்சனத்தை உபதேசித்து வளர்க்கும்படி உய்யக்கொண்டாரிடம் சொல்லியிருந்தார்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா. பகவத் சங்கல்பத்தினால் யமுனை துறைவருக்கு உய்யக்கொண்டாரினால் உபதேசிக்க முடியவில்லை. ஆகையால் அந்த கைங்கரியத்தை உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பியிடம் ஒப்படைத்திருந்தார்.
உய்யக்கொண்டார் பரமபதித்த சமயத்தில் யமுனை துறைவர் ஆளவந்தார் என்று பெயர் பெற்று சோழ ராஜ்யத்தின் பாதியை நிர்வாகம் செய்து வந்தார். அவரை அணுக முடியாது ராஜா, அதனால் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பியிடம் ஒப்படைத்திருந்தார். ஸோ அரசரான ஆளவந்தாரை அணுகுவதற்காக எம்பெருமான் அடியார்களை காக்க கோதண்டபாணியாய் வருபவன். ஆச்சாரியர்கள் கருணை என்னும் சாஸ்திர வில்லை கொண்டு நம் போன்றவர்களை கரையேற்றுகிறார்கள். அவ்வாறு கருணை உள்ளத்தோடும் தொண்டர் 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 என்ற ஆழ்வார்களைப் போல தொண்டு செய்வதும் ஆச்சாரியர்களுடைய சம்பந்தமும் அடியார்களுக்கு பெரும் அமுதை உண்டு பண்ணக்கூடியது என்னும் பெருமையை உணர்ந்த மணக்கால் நம்பி மடைப்பள்ளி கைங்கரியம் முன்னாடி பண்ணியிருந்தார் இல்லையா, அதனால் ஆளவந்தாருக்கு செய்யும் மடைப்பள்ளி கைங்கரியத்தை நம்முடைய சம்பிரதாயத்திற்கு புருஷகாரமாய் நினைத்து தூதுவளங்கீரையோடு ஒரு தூதுவனாய் சென்றார் அரச சபைக்கு. அரசரான ஆளவந்தாரை அணுக மிகவும் கஷ்டமான நிலை. ராஜாவை போய் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஆகையால் தான் மடைப்பள்ளியின் மூலமாக 6 மாத காலம் தூதுவளக்கீரையை ஆளவந்தாரின் அமுதுக்காக மடைப்பள்ளியில் கொடுத்து வந்தார். இந்த கீரை முள்ளுடன் சேர்ந்திருக்கும். ஆயுர்வேதத்திலே இவற்றின் நன்மையை பற்றி சொல்லும் பொழுது இது சளி கபம் முதலியவைகளை போக்கக்கூடியது என்றும் நன்றாக இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி உடம்பில் நல்ல ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் சத்துவ குணத்தையும் கொடுக்கக்கூடியது என்று சொல்வார். இவற்றை இலைகளை தனியாக எடுத்து நெய்யுடன் சேர்த்து வதக்கி அன்னத்துடன் புசித்தால் மேற்சொன்ன நன்மைகள் ஏற்படும் என்றும் கூறுவர். இவற்றின் நடுவிலே ஆளவந்தாருக்கு விவாகம் முடிந்து 4 திருக்குமாரர்கள் அவதரித்தனர். அவர்களுக்கு திருவரங்கப் பெருமாளரையர், தெய்வத்துக்கரசு நம்பி, பிள்ளையரசு நம்பி, சொட்ட நம்பி என்ற திருநாமங்கள். ஸோ ஆளவந்தார் ராஜதானியில் வலுவில்லாத அரசு செய்து கொண்டிருந்தார். மணக்கால் நம்பி 6 மாத காலம் விநியோகித்து வந்த கீரையை நிறுத்திட்டார். ஒரு நாள் இலை கரியமுதான கீரை அன்னைக்கு ஆளவந்தார் அமுதிலே சேர்க்கப்படவில்லை. உடனே ஆளவந்தார் மடைப்பள்ளி பரிசாரகரிடம் சென்று இங்கு ஏன் இன்று தூதுவளங்கீரை அமுதில் சேர்க்கவில்லை என்று கேட்டார். பரிசாரகர், தினமும் ஒரு விருத்த ஸ்ரீ வைஷ்ணவர் இதை நமக்கு கொடுத்து வந்தார், இன்றைக்கி அவர் வராததால் அமுதில் சேர்க்க முடியவில்லை என்றார். ஆளவந்தாரும் உணவை முடித்து அடுத்த தடவை அந்த பெரியவர் வந்தால் என் பக்கல் அழைத்து வாரும் என்று உத்தரவிட்டார் ராஜா. பின்பு ஒரு நாள் மணக்கால் நம்பி மறுபடியும் தூதுவளங்கீரையோடு ஆளவந்தாரின் அரண்மனை மடைப்பள்ளிக்கு சென்றார். அவரை கண்ட பரிசாரகர் மணக்கால் நம்பியை ஆளவந்தாரின் பக்கலிலே அழைத்து சென்றார். ஆளவந்தாரும் அவரை தண்டனிட்டு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி தேவரீர் யார்? எதன் பொருட்டு இந்த கைங்கரியம் செய்தீர்? ஏதாவது தங்கம் வேண்டுமா, பூமி வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு மணக்கால் நம்பி, ஹஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். ஆளவந்தார்கிட்ட சொல்கிறார், உம்முடைய பிதாமகருடைய தனம், உம் பாட்டனாரின் சொத்து அடியனிடம் உள்ளது. அதை நான் உம்மிடம் ஒப்படைக்கவே இவ்வாறு தூதுவளங்கீரையோடு தீதில்லாத தூதனாய் வந்தேன் என்றார். ஆளவந்தாரும் அந்த சொத்து யாது, எங்கு, எவை, எப்படி இருக்கும் என்று கேட்டார். மணக்கால் நம்பி, அது மிகப்பெரிய சொத்து, அதை பற்றிய எல்லா விஷயங்களும் சொல்ல வேண்டும் என்றால் அது உடனே சொல்ல முடியாது. சில நாட்கள் உம்மை நான் சந்திக்க தடையில்லாமல் எனக்கு வழி செய்ய வேண்டும் என்றார். ஆளவந்தார் உடனே தன்னுடைய ராஜமுத்திரையை அவருக்கு கொடுத்து, நீர் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை காண்பித்து உள்ளே வரலாம், என்னை சந்திக்கலாம் என்றார். அது முதற்கொண்டு மணக்கால் நம்பி தினமும் வந்து ஸ்ரீ கீதா பாஷ்யத்தை அருளி செய்தார். நாதமுனிகளின் அனுக்கிரகமும் உய்யக்கொண்டாரின் கிருபையையும் குழைத்து பேரருளானருக்கு விடுதி காப்பிட்டார் போல மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு உபதேசம் செய்ய ஆளவந்தாருக்கு ஆவல் தாங்க முடியவில்லை. ஆளவந்தார் நம்பியிடம் அடியேனால் அந்த வஸ்துவை அடைய முடியுமோ என்றார். ஆளவந்தாரும் அடிபணிய மணக்கால் நம்பி மெய்மை பெருவார்த்தையான சரம ஸ்லோகத்தை அர்த்தத்தை உபதேசித்தார். பின்னர் மணக்கால் நம்பி ஆளவந்தாரை ஆராமம் சூழ்ந்த அரங்கத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே ஸ்ரீரங்க ஸ்ரீ ஆனவனும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானுமான ஸ்ரீரங்கசாயியை நம்பியானவர் ஆளவந்தாருக்கு காட்டவே கண்ட பாத கமலம் அதை ஆளவந்தார் கண்டு, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே, ஆலமா மரத்தினிலை மேல் வையமேழும் உண்டுமிழ்ந்த மாயவனே என்று கதறி கண்கள் நீர் சோர அச்சுதன் அரங்கனை அடிபணிந்தார். தஸ்மாத் ரங்கம் மகாபுண்ணியம் குவாயேன சேவேத புத்திமான் என்ற ஞான பிராப்தியை பெற்று
தமரால் ஆசிரயிக்கப்பட்ட அரங்கனை அண்டர்கோனை அமலனை விமலனை நிமலனை நின்மலனை தொழுது மங்களாசாசனம் செய்தார். இப்படி நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஸ்ரீ ஆளவந்தாரை திருத்தி பணிகொண்ட மணக்கால் நம்பியின் பெருமை சொல்லில் அடங்காது. ஆகையாலே நம்முடைய குரு பரம்பரையில் ஒரு மிக முக்கிய ஸ்தானத்தை அடைந்து அதன் மூலமாய் நமக்கு அருள் புரிகின்றார் மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பியின் திருவடியை ஆசிரயித்த முதலிகள், அதாவது ஆளவந்தார், திருவரங்கப் பெருமாள் அரையர், தெய்வத்துக்கரசு நம்பி, பிள்ளையரசு நம்பி, சொட்ட நம்பி, சிறு புள்ளுடையார் பிள்ளை, திருமாலிருஞ்சோலை தாசர், வங்கீபுரத்து ஆட்சி, அரசு நம்பி முதலியவர்கள். பின்னர் காலக்கிரமத்தில் எம்பெருமான் மணக்கால் நம்பிக்கு பெரிய வீடு கொடுக்க திருவுள்ளம் கொண்டான். மணக்கால் நம்பியும் ஆளவந்தாருக்கு நாதமுனிகளின் ஆக்ஞைப்படி தர்சன பிரவர்த்தகத்தை கொடுத்து நாதமுனி கடலே நாளும் தொழுதெழுவோம் என்று நினைத்து பெரிய வீடு பெற்றார், மோட்சமடைந்தார். பின்னர் ஆளவந்தாரும் நம்பிகளுக்கு சரம கைங்கரியங்களை அரசு நம்பியை கொண்டு செய்வித்து ஆச்சாரிய கடாட்சத்தை பெற்றார். மணக்கால் நம்பிக்கு பின்னர் ஸ்ரீ ஆளவந்தார் தர்சன பிரவஸ்தகரானார். கும்பமாசே மகேஜாத்தம் ராமமிஸ்ரம் உபாஸ்மஹே புண்டரீகாட்ச பாதாப்ஜ சமாஸ்ரயணசாலினம். இப்படி ஆளவந்தாருடைய ஆச்சரியமான ராமமிஸ்ரருடைய ஆச்சரியமான இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப அழகான விஷயம். அதுவும் பரசுராமரை விட இவர் உயர்ந்தவர். ஏன்னா பொறுமையுடன் பொருந்தியவர். தசரதராமரை விட இவர் உயர்ந்தவர். ஏன்னா தசரதராமன் புண்ணிய ஜனங்களை, அதாவது ராட்சசர்களை கொன்றார். ராட்சசர்களுக்கு இப்படி ஒரு நல்ல பேர். அப்படி புண்ணிய ஜனங்கள் சாதுக்களை இவர் கொல்ல மாட்டாரே, அப்படி ஸ்லேடையாக சொல்லி இவர் ஸ்ரீராமனை விஞ்சியவர் என்கிறார். பலராமனுடன் ஒப்பீடு அதிலும் மேம்பட்டவர் என்று தெரிவிக்கிறார். இப்படி மேன்மையுற்ற ராமமிஸ்ரர் வெகுகாலம் பகவத் அனுபவ மார்க்கத்திற்கு திரும்பாமல் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு வந்த யாமுனேயரை நாதமுனிகள் மார்க்கத்திற்கு திருப்பி தூதுவளைக்கீரை தந்து வயப்படுத்தி நம் சம்பிரதாயத்துக்கு மகோபகாரம் செய்தார். அவரை, அந்த மகனீயரை உபாசிக்கிறோம், தன் பாக்கியம் எத்தனை பெரிது என்று காட்டுவதற்கு வேதாந்த தேசிகர் இப்படி தெரிவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியர் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.